கடையில் இருந்து நம்ம பாட்டிலில் வாங்குகிற டொமேட்டோ கெச்சப்பில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்காங்க. அதில் நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 20% மட்டும்தான் அதில் டொமேட்டோ வந்து சேர்க்குறாங்க. பாக்கி எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதே மாதிரி எமல்சிஃபையர், அந்த மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்து தான் நம்ம கைக்கு வந்து கிடைக்கிது. இதை தான் நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், நம்மளும் சாப்பிட்றோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்தப்போ எனக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த டொமேட்டோ கெச்சப் கிடச்சிருக்கு. அதனால் மேக்ஸிமம் வாங்காமல் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக டொமேட்டோ கெச்சப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக, ஒரு தக்காளியை ஒரு 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு ஒரு பாதி வெங்காயம் போதும், மீடியம் சைஸில். அப்புறம் ஒரு 8-10 கிட்ட சின்ன சைஸ் பூண்டும், அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடித்து பேஸ்ட் ஆக்கி எடுக்க போகிறோம். இதில் நான் அடிக்கிறதுக்காக தண்ணி எதுவும் ஊற்றலை, நார்மலாக சும்மா அப்படியே அடித்து எடுத்தது தான். இப்போ இதை ஒரு சீவில் போட்டுட்டு நம்ம நல்லா இதை சலித்து எடுத்துக்கலாம். இதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட நல்ல சுத்தமான காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம அந்த டொமேட்டோவோட சீட்ஸு, அந்த சக்கை மட்டும் தனியாக அப்படியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு நல்ல கட்டியான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இல்லை உங்ககிட்ட நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண போகிறோம். சாதாரண மிளகாப்பொடி சேர்க்க வேண்டாம், காரமாக போயிடும், நல்லா இருக்காது. இப்போ அடுத்ததாக அந்த டொமேட்டோ கெச்சப்பில் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம இங்கே சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1/4 லாஸ்ட்டில் கூட இனிப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடியிலெல்லாம் பிடிக்காது. இப்போ ஒரு சின்ன பீஸு ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இதை ஒரு சின்ன ஒரு கெட்டி நம்ம உள்ளே போட போகிறோம். கிராம்பு, அப்புறம் பட்டை, அப்புறம் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே இந்த துணியில் வச்சு நம்ம கெட்டி ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த டொமேட்டோவோட பேஸ்ட்குள்ளே போட போகிறோம். இந்த மாதிரி கெட்டி போடுறப்போ அந்த ஸ்பைஸ் கரெக்டாக அந்த டேஸ்ட் உள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நம்மளோட கெச்சப்புக்கு கரெக்டான நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த சைடில் இருக்கிறதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு ப்ரிசர்வேட்டிவுக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி தன்மை எல்லாமே ஃபுல்லாக அப்படியே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி, அந்த கெச்சப்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இது நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அதோட நேராக பகுதி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம கெட்டி வச்சுருந்த அந்த ஸ்பைஸோட அந்த துணியை நம்ம எடுத்து போட்டுடலாம். போதும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த கெச்சப்போட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 கிலோ தக்காளி வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வீட்டில் பண்ணுறப்போ ஒரிஜினல் சாஸ் இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்குறது வாசி அது ப்ரிசர்வேட்டிவ் தான். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதில் 1 ஸ்பூன் அந்த எந்தோ ஒரு கண்டென்ட் போடுறப்போ அது பார்த்திங்கன்னா டக்குன்னு அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஜெல்லாக மாறிடுச்சு. அதை நம்ம இந்த கெச்சப்பில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் இடையில கொஞ்சம் நிறையா கெச்சப் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் கடையிலேருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம தண்ணி எதுவும் இல்லாத ஒரு ஸ்டீல் ஜார்லேயோ இல்லாட்டி நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 வீக்ஸ் வரை நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது எல்லோரும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.